ஹாய் எவரிபடி, ஐ லவ் யூ தலைவா அப்படின்னு தெரிவிக்க விட்ட அன்சிகா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பிடிக்காதவங்க யாரும் கிடையாது. ஏன்னா அவர் தலைவர், சூப்பர் ஸ்டார். அது மட்டும் இல்லைங்க, மகான், உண்மையான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய குண அதிசயங்களை பார்த்து எல்லாம் வியந்து, செலிபிரிட்டியா இருக்கட்டும், நார்மல் அதாவது பாமர மக்களா இருக்கட்டும், எல்லாருமே அவர் மேல அன்பும் மரியாதையும் கொண்டு இருக்காங்கன்னா அது அவருடைய உண்மை, உழைப்பு, எளிமை அப்படி சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனிதர் அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, எந்த மதத்தினரா இருக்கட்டும், எந்த இனத்தினரா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எல்லாருக்கும் பிடித்த பொதுவான மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா எந்த அரசியல்வாதியும் எந்த தலைவரையும் இல்ல எந்த சிஎம்ஐயும் எதிர்த்து கேள்வி கேட்கும் ஒரு நபர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் அந்த பவர் உண்டு. வேற எவனுக்கும் கிடையாது. அவர் யாரையா இருந்தாலும் பார்க்க மாட்டார். எல்லாத்தையும் பூந்து விளையாடிட்டு வந்துட்டே இருப்பார். அவர் மனசுல என்ன படுதோ அதை சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பார். அதுதான் அவருடைய குணம். இந்த குணத்துக்கு தான் எல்லாரையும் கவர்ந்து இழுத்திருக்காரு. ஏன்னா உண்மையை மட்டும்தான் பேசுவார். பொய்ய பேசணும்னு அவர் நினைக்க கூட மாட்டார். நடிகை அன்சிகா மோத்வானி இவங்க தமிழ்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. மான் கராத்தே, இப்ப கூட லேட்டஸ்டா இப்போ புஷ்பா 2ல கூட இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துருச்சு. எது எப்படியோ அவங்க நிறைய படங்கள், வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய படங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அரண்மனையில் கூட அவங்க நடிச்சிருப்பாங்க. அரண்மனை அது மட்டும் இல்ல, இவங்களுடைய குண அதிசயம் பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் போல தான். இவங்க ஒவ்வொரு பிறந்த நாள் அன்றும் அநாத குழந்தைய தத்தெடுத்து அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலுமே ரியலி கிரேட் இல்லைங்க. தலைவர் ரசிகைனா இப்படிதான் இருப்பாங்க. நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர்கள். இன்னைக்கு ஒரு பேட்டியில நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கறாங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கூட யோசனை பண்ணல. நிறைய பேட்டிகள்ல அதான் சொல்லியிருக்காங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ அவங்க கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உடனே அவங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்கிறாரு அந்த நெறியாளர். உடனே அவங்க சொல்றாங்க, வாட் மெனி ரீசன். அது ரீசனே கிடையாது. அவரை ஐ லவ் யூ தலைவா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவரை பார்க்கும்போது நான் சந்தோஷப்படுவேன். அவர் முகத்தை பார்த்தாலே போது எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதர் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பிடிக்காத உயிரினம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சந்திரமுகி பாத்தீங்கன்னாக்கா இப்போ சன் டிவில ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு போடுறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இந்த படத்தை யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா எல்லாரும் பார்த்து மகிழுங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய தகவல் இருக்கு. இது பெரிய ஒரு அதாவது அதிசயம், அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஹரிதாஸ் என்ற படம் 768 நாள் ஓடி இருந்துங்க. அதனுடைய ரெக்கார்டு 60 வருஷத்துக்கு பிறகு 891 நாள் ஓடிய இந்த படத்துடைய ரெக்கார்டை இதுவரைக்கும் யாரும் தொட முடியாது. இனிமேல் கனவுதான். இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா தெலுங்குல 286 நாள் ஓடி இருந்து எல்லாரும் தெரியும். இந்த படம் 276 நாள் பாலாபிராமியில ஓடிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 100 நாள் பாத்தீங்கன்னா 156 திரையரங்குல ஓடிச்சு. ஆந்திராவில் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா 54 திரையரங்குல 100 நாட்கள் ஓடியது. 50 நாள் பாத்தீங்கன்னா 250 திரையரங்குல 50 நாள் ஓடி இருக்குங்க. இந்த சாதனைலாம் ஓகே. இது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சந்திரமுகி, இந்த தகவல் யாருக்கு தெரியுமா தெரியல. சந்திரமுகி 2005 வந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். சிவாஜி படம் 2007 வந்துச்சு. அப்போ 760 நாட்களுக்கு மேல ஓடிட்டு இருந்தப்போ சிவாஜி படம் ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் ஒரு சாதனை, ஓகேங்களா. 761வது நாள்ல சிவாஜி படம் ஓடிட்டு இருக்கு. இதுதாங்க, இது போல எந்த நடிகருக்கும் நடந்திருக்காது இந்த அதிசயம், அற்புதம். இது போல அற்புதங்களை நிகழ்த்திய சந்திரமுகி படம் சன் டிவில நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போடுறாங்க. எல்லாரும் பார்த்து கொண்டாடுங்க 6:30 மணிக்கு. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா யாரெல்லாம் சந்திரமுகி படம் பார்க்க போறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுப்போம். நடிகை அன்சிகா அவங்களுடைய வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும் அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அடிக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி நான் 3 ஆப்ஷன் காட்டும்.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.